தேர்தலுங்கிறத அறிவிச்சு நம்ம தண்ணி பிரச்சனைக்கு வந்தாச்சு. இப்போ தண்ணியை பார்த்தாச்சுனாக்கி எத்தனை கோடி ரூபாயோ ஒதுக்குனாக்கி ஒரு மனுஷனுக்கு ஒதுக்குனா பல கோடி ரூபா ஒதுக்குனா அந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துடலாம். ஒரு மனுஷனுக்கு நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு ஒரு கட்சியில் நின்று நான் ஜெயிச்சு முதலமைச்சர் மயிர் தான் நான் பேசுகிறேன். ஒரு கவர்மெண்ட்டை நடத்தியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மனுஷனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா அவனால் எவ்வளோ நாள் உயிரோட முடியும் அப்படிங்கிறத இது சமுதாயத்தை பணம் கட்டி அவன் ஒரு வாய் சுவார் முத கொண்டு ஒரு வாய் தண்ணியும் பணம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கவனுக்கு அந்த ஒரு சொன்ன மாதிரி இந்திய குடிமகனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இந்திய குடிமகன் ஒரு 1 கோடி ரூபா வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். நான் இந்தியாவில் இன்னைக்கு பிரதமர் பதவியில் நிற்கேன். நான் ஜெயிச்ச உடனே அவனுக்கு நீ ஒரு கோடி ரூபா வச்சுக்கமாக்கா, உன் 1 கோடி ரூபாயை வச்சு எவ்வளோ நாள் உயிர் வாழுதான்னு சொல்லி உன் கையில் தந்துட்டேன். எவ்வளோ நாள் உயிர் வாழணும், உன் ஆயுசுக்கு நீ வாழ்வியா இல்லைன்னா இப்போ இடையிலேயே செத்து போயிருவியாளா அப்படின்னு சொல்லி உனக்கு 1 கோடி ரூபா தரேன். நீ 1 கோடி ரூபாயை வச்சு எவ்வளோ நாள் வாழ்ந்துருவாள அப்படின்னு சொல்லியாச்சு. கொடுத்தா பைசாவோ கொடுத்தாச்சு. உன் பைசாவை உனக்கு தந்தாச்சு. நீ 1 கோடி ரூபாயை வச்சு எவ்வளோ நாள் நீ சுவார்ந்துங்கணும், உன் ஆயுசு முழுக்க நீ சுவார்ந்துங்கணும். உன்னால் முடியுமா? அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம தண்ணி பிரச்சனைக்கு தான் இப்போ வரணும். ஒரு கிளாஸ் தண்ணி மையத்துக்கு நான் மக்கள்ல இருந்து ஒருத்தனும் கேள 10 ரூபா ஒரு நேரத்துக்கு குடிக்க முடியுமால? ஒரு மடக்கு தண்ணிக்கு நீ 10 ரூபா கொடுத்து குடிக்க முடியுமா? என்னடா நீ ஆட்சி நடத்திட்டு இருக்கா அப்படின்னு தான் நானும் கேட்கேன். எனக்கு முக்கியமாக வர வேண்டிய விஷயம்லாம் வரவே இல்லை. அதனால் தேர்தலும் நிப்பாட்டினா உனக்கு நல்லது. அதுதான் நான் என்கிட்ட ஏதாவது சிறப்பணும்னு மட்டும் நினச்சிடுறாங்க. மக்கள் இருந்தாலும் சரி தான், எவனாக இருந்தாலும் சரி தான். பார்த்துக்க சிறலாம் இழுத்துட்டேன்னா மோன நான் பெரிய சிறம் இழுத்துருவேன். பார்த்துக்க உண்மையாகவே இவ்வளோ நாள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பைத்தியாரனை ஆக்கி விட்டு போயிடுறேன். அதான் சொல்லுவேன். பிறகு நான் ஜெயிலில் உட்காந்து கழிதான் திங்கணும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எப்படி பண்ணுவியோ, எந்த தலைவர் தேர்ந்தெடுப்பியோ நல்லபடியாக மக்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுங்க. மரியாதையாக நம்ம பிளானுக்கு ஒத்துக்கிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற அவ்வளோ நேரம் வேற செத்து போகும்போது நமக்கு நானும் எவன் செத்துக்காலும் வர மாட்டேன். பார்த்துக்க எவன் செத்தாலும் வர மாட்டேன், எவன் நல்லா இருந்தாலும் வர மாட்டேன். எனக்கு நான் கேட்டதெல்லாம் நமக்கு நிறைவேறும். நமக்குலாம் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு இத்தனை ஆயிரம் படம் எடுத்து இத்தனை ஆயிரம் பேர் கட்சியில் நிப்பாட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேச்செல்லாம் கேட்கல, நமக்கு கவர்மெண்ட் வரலங்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த ட்ரிப்பு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ நமக்கு ஓட்டு போட்டு எப்படியாலும் நம்மளை ஜெயிக்க வச்சு நமக்கு இன்றைக்கி நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். மக்கள் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு உண்டான வேலையை பாருங்கள்.